வணக்கம். வேட்டு நியூஸுக்கு வரவேற்கிறோம். நேற்றைய தொடர் கேள்வி. 6வது கேள்வி. உலக நீர்மன்றத்தின் 10வது பதிப்பு எந்த நாட்டில் நடைபெற்றது? ஆப்ஷன் ஏ வியட்நாம், ஆப்ஷன் பி ஜப்பான், ஆப்ஷன் சி இந்தோனேஷியா, ஆப்ஷன் டி ரஷ்யா. சரியான பதில் ஆப்ஷன் சி இந்தோனேஷியா. இந்தோனேஷியாவின் பாலி நகரில் மே 18ஆம் தேதி தொடங்கி 25ஆம் தேதி வரை 10வது உலக நீர் மன்ற கூட்டம் நடைபெற்றது. இந்நிகழ்வு பகிரப்பட்ட செழிப்புக்கான நீர் என்ற கருத்தை மையப்படுத்தி நடைபெற்றது. இன்றைய நாளுக்கான முதல் கேள்வி. முதல் ஆசிய ரிலே சாம்பியன்ஷிப்பில் இந்தியா எத்தனை பதக்கங்களை வென்றுள்ளது? ஆப்ஷன் ஏ 3, ஆப்ஷன் பி 4, ஆப்ஷன் சி 5, ஆப்ஷன் டி 6. சரியான பதில் ஆப்ஷன் ஏ 3. தாய்லாந்தில் நடைபெற்ற முதல் ஆசிய ரிலே சாம்பியன்ஷிப்பில் இந்திய தடகள அணி 3 பதக்கங்களை வென்றுள்ளது. கலப்பு தொடர் ஓட்ட போட்டியில் தங்கப் பதக்கமும், ஆடவர் மற்றும் பெண்களுக்கான தொடர் ஓட்ட போட்டியில் வெள்ளி பதக்கமும் என 3 பதக்கங்களை கைப்பற்றியுள்ளது. இரண்டாவது கேள்வி. சமீபத்தில் அரசின் எந்த ஒளிபரப்பு நிறுவனம் AI செய்தி வாசிப்பாளர்களை அறிமுகப்படுத்தி உள்ளது? ஆப்ஷன் ஏ அகில இந்திய வானொலி, ஆப்ஷன் பி தூர்தர்ஷன், ஆப்ஷன் சி சன்ஷாட் டிவி, ஆப்ஷன் டி எதுவும் இல்லை. சரியான பதில் ஆப்ஷன் பி தூர்தர்ஷன். அரசு தொலைக்காட்சியான தூர்தர்ஷன் கிசான் AI கிரிஷ் மற்றும் AI பூமி என்ற 2 செயற்கை நுண்ணறிவு செய்தி வாசிப்பாளர்களை அறிமுகம் செய்துள்ளது. இந்த AI ஒரு மனிதனைப் போலவே செயல்படும். 365 நாட்களும் 24 மணி நேரமும் இடைவிடாமல் செய்திகளை வாசிக்க முடியும். மூன்றாவது கேள்வி. அமல் குலூனி மகளிர் அதிகாரம் அளிக்கும் விருதை பெற்ற இந்தியர் யார்? ஆப்ஷன் ஏ ஆர்த்தி, ஆப்ஷன் பி நிது சக்சேனா, ஆப்ஷன் சி சுமன் குமாரி, ஆப்ஷன் டி ஜோதிராத்ரே. சரியான பதில் ஆப்ஷன் ஏ ஆர்த்தி. லண்டனில் உள்ள பக்கிங்ஹாம் அரண்மனையில் நடைபெற்ற விழாவில் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த 18 வயதான பெண் ரிக்ஷா ஓட்டுநர் ஆர்த்தி அமல் குலூனி மகளிர் அதிகாரம் அளிக்கும் விருதை பிரிட்டன் மன்னர் 3ஆம் சார்லஸிடம் இருந்து பெற்றார். நான்காவது கேள்வி. சைபர் பாதுகாப்பு மாநாடு 2024 எங்கு நடைபெற்றது? ஆப்ஷன் ஏ பெங்களூரு, ஆப்ஷன் பி சென்னை, ஆப்ஷன் சி புதுடெல்லி, ஆப்ஷன் டி போபால். சரியான பதில் ஆப்ஷன் சி புதுடெல்லி. CSE மற்றும் யுனைடெட் சர்வீஸ் இன்ஸ்டிடியூஷன் இணைந்து புதுடெல்லியில் மே 24ஆம் தேதி சைபர் பாதுகாப்பு மாநாட்டை நடத்தியுள்ளது. இந்த மாநாட்டில் நாட்டின் சைபர் பாதுகாப்பு குறித்து விவாதிக்கப்பட்டது. ஐந்தாவது. இந்திய தூதரகத்திற்கு எக்ஸலன்ஸ் விருது வழங்கி கௌரவித்த நாடு எது? ஆப்ஷன் ஏ அமெரிக்கா, ஆப்ஷன் பி ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், ஆப்ஷன் சி பிரான்ஸ், ஆப்ஷன் டி ரஷ்யா. சரியான பதில் ஆப்ஷன் பி ஐக்கிய அரபு எமிரேட்ஸ். ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் உள்ள இந்திய தூதரகங்கள் அதன் சிறந்த பணிகளுக்காக எக்ஸலன்ஸ் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டன. அபுதாபி மற்றும் துபாயில் உள்ள 2 இந்திய தூதரகங்களுக்கு எக்ஸலன்ஸ் விருதுகள் வழங்கப்பட்டதன் மூலம் 2 எக்ஸலன்ஸ் விருதுகளை பெற்ற முதல் நாடாக இந்தியா உள்ளது. ஆறாவது கேள்வி. இந்தியாவின் எந்த சர்வதேச விமான நிலையம் பூஜ்ஜிய கழிவுகளை கொண்டு முதலிடத்தில் உள்ளது? ஆப்ஷன் ஏ திருவனந்தபுரம், ஆப்ஷன் பி திருச்சிராப்பள்ளி, ஆப்ஷன் சி மும்பை, ஆப்ஷன் டி சென்னை. இந்த கேள்விக்கான சரியான பதிலை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கரண்ட் அஃபேர்ஸ் குறித்த வீடியோக்களுக்கு தினமும் வேட்டு நியூஸை படியுங்கள். வாழ்க தமிழ். நன்றி, வணக்கம்.